பண்டித்தளச்சி பசுத்தலைய பன்றியா மாத்தின பெருமைக்குரியதா பிரதானமான சிறப்பு வாய்ந்த ஒரு ஆலயம் உங்களுக்கு வரலாற்று சிறப்போட இருக்கு. கண்ணகி அம்மன் ஆலயங்கள். அனைவருக்குமே வணக்கம். இன்றைய நாள் நிற்கக்கூடிய யாழ்ப்பாணத்தில் குறிப்பாக மட்டுவில் பகுதியில் நிற்கிறோம். பின்னால் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஒரு பிரம்மாண்டமான ஆலயம். இந்த கடந்த 4 திங்கட்கிழமையிலும் மிக விசேடமான பொங்கல்கள் இடம்பெற்று கொண்டு இருக்கக்கூடிய மட்டுவில் பன்றித்தளச்சி அம்மன் ஆலயத்தினுடைய முன்றல் பகுதியில் நிற்கிறோம். இன்றைய நாளில் இந்த ஆலயத்தில் கும்பாபிஷேகம், நாங்கள் முன்னே காணொலியெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கோம் கும்பாபிஷேகம் பெறுது. இன்றைய நாளில் தான் மகா கும்பாபிஷேகம் நடக்க இருக்குது 9 மணி அளவில். அது மாதிரி நாளைக்கு 5வது திங்கள் மிகச்சிறப்பாக இடம்பெறும். இன்று நாள் இடம்பெறக்கூடிய இந்த கும்பாபிஷேகம் தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். மிகவும் ஒரு பிரதானமான சிறப்பு வாய்ந்த ஒரு ஆலயம். உங்கள் எல்லாருக்குமே இந்த ஆலயத்தினுடைய வரலாறு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். பன்றியினுடைய தலையை, பசுவினுடைய தலையை பன்றியினுடைய தலையாக மாற்றி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஆலயம். தொடர்ந்து இந்த ஆலயத்தினுடைய வரலாறு, இந்த சிறப்பு தொடர்பாக கும்பாபிஷேக காட்சிகளையும் பார்க்கலாம். தொடர்ச்சியாக கடந்த 4 திங்கள் வந்திருந்தாலும் இன்றைக்கு தான் நம்மளுடைய இந்த கோபுரத்தினுடைய அழகை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. என்றால் இம்மன் நாளாக வேலைகள் நடந்து கொண்டிருந்தது, பார்க்க முடியாமல் இருந்தது. அதில் இன்றைய நாளில் அங்கே கலசங்களோட 5 கலசங்களோடு அழகாக காட்சி தரக்கூடிய அம்பாளினுடைய அந்த கோபுரத்தினுடைய காட்சியை பார்க்குறீங்களோ சக்தியை எழுதப்பட்டு மிகச்சிறப்பாக வர்ணம் திட்டப்பட்டு இந்த முன்பகுதி ஒரு பிரம்மாண்டமான அழகான தோற்றத்தில் காணக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியாக அங்கே கும்பாபிஷேகத்துக்குரிய பூஜைகள் இடம்பெற்று பிரதானமான யாகசாலையில் இப்பொழுது பூஜைகள் அங்கே இடம்பெற்று கொண்டு நாங்கள் அந்த காட்சிகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட ஆலயத்தினுடைய உட்பகுதியில் நாங்கள் காணொலியாக்க முடியாது, படம் பிடிக்க முடியாது, தொலைபேசியோ இல்லாட்டி எந்த விதமான சாதனங்களோ பயன்படுத்தி காணொலியாக்க முடியாது. அப்போ அதில் வெளியில் இடம்பெறக்கூடிய விஷயங்கள், அதோட முடிந்தால் என்னுடைய மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு அபிஷேகம் இடம்பெறும் போது காட்சிப்படுத்த முடிந்தால் அந்த காட்சிகளை உங்களுக்காக காட்சிப்படுத்துகிறேன். நீங்கள் பார்க்கலாம், பிரதானமான யாகசாலை ஆலயத்தினுடைய முன் வாயில் பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கு. அதை விட ஆலயத்தினுடைய உட்பகுதியில் நிறைந்த கும்பங்கள் வைக்கப்பட்டு இதை தொடர்ச்சியாக பூஜைகள் இடம்பெற்று இன்றைய நாள் மகா கும்பாபிஷேகத்துக்கு தயாராகி கொண்டிருக்கிறார். அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அம்பாளுடைய ராஜ காட்சி. அங்கே மூலஸ்தானத்திலே தெரியக்கூடிய அந்த காட்சியை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். மிகவும் ஒரு அழகான அம்பிகை அங்கே ஐம்பொன் விக்கிரகத்திலே அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். மிக அழகாக தோன்றுவாங்க. மேலே எப்படி அழகாக இருக்கிறாவோ அதே மாதிரி தான் அங்கே மூலஸ்தானத்திலே மிக அழகான ஒரு அம்பிகையினுடைய காட்சியை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நேரில் வரக்கூடிய கட்டாயம் ஆலயத்துக்குள்ளே சென்று இந்த அம்பாளுடைய தரிசனத்தை பெற்றுக்கொள்ளும்போது பண்டித்தளச்சி கண்ணகி அம்மன் கோயில்களில் வெற்றாப்பளை பண்டித்தளச்சி கண்ணகி அம்மன், தேவரையாளி கண்ணகி அம்மன், வதிரி உள்ளியநெல்ல கண்ணகி அம்மன் சொல்லி கண்ணகி அம்மன் ஆலயங்கள் பல இருக்குது. அந்த வகையில் இந்த பண்டித்தளச்சி கண்ணகி அம்மன் பசுத்தலையை பன்றியா மாற்றின பெருமைக்குரியதாக வரலாறு கூறுது. சிவபெருமான் பன்றி குட்டிகளுக்கே பால் கொடுத்த சிவபெருமான் இங்கே பசுத்தலையை பன்றியாக மாற்றியிருக்கிறார். பசுத்தலையை பன்றியாக மாற்றியிருக்கிறார். அங்கே பன்றி குட்டிகளுக்கு பால் கொடுத்தவர். சிவராத்திரிக்கு அடிமுடி சிறிய வரலாற்றில் விஷ்ணு பன்றி வடிவம் எடுத்து மண்ணுக்களை போய் அடியை தேடினவர். பன்றிக்கும் சமயத்துக்கும் அவ்வளோ வரலாறு போகுது வேறுங்க. அந்த வகையில் பெருமைக்குரிய கோயில். அதே போல் இந்த கோயிலுக்கு நான் 96ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்துலேருந்து துவிச்சக்கர வண்டியில் இந்த கோயிலில் குளத்தில் தோஞ்சு பண்டித்தளச்சி கண்ணகி அம்மனை வழிபட்டு சிரட்டையில் பொங்கல் சாப்பிட்டு துவிச்சக்கர வண்டியில் கப்புது ஊடாக நெல்லி அடிக்கி போடணும். அப்போ போக்குவரத்து வசதி மிக மிக குறைவு. அந்த வகையில் இது ஒரு பிரபலமான ஆலயம். இன்றைக்கும் இதுண்ட நந்தி பலிவிடம் உயரமான இடத்துல இருக்குது. மூலஸ்தானத்தில் ஐம்பொன்னில் உள்ள கண்ணகி அம்மன் இன்றைக்கும் அருள் பாலித்து கொண்டு இருக்கிறார். அந்த வகையில் பெருமைக்குரிய ஒரு ஆலயம். அன்றைக்கும் இன்றைக்கும் ஆலயத்தில் எப்படி மாற்றம் இருக்குது? இன்றைக்கு முன்பக்கம் ஒரு கட்டிடங்களால் கட்டப்பட்டிருக்கு. அந்த நேரம் இந்த கட்டிடங்கள் ஒன்றும் இல்லை. சும்மா சாதாரணமாக மரத்திலான காணப்பட்டு நிறைய பொங்கல்ன்றது இந்த ஒரு பெருமை உரிய விஷயம். நிறைய பொங்கல்கள் பங்குனி திங்களண்டா பண்டித்தளச்சி அம்மன் நாட்டோட சிறப்பு இருக்குது. 4 பொங்கலுக்கும் சிறப்பாக அமைஞ்சிருக்கு. அந்த வகையில் நேற்றைக்கு எண்ணெய் காப்பு சந்தர்ப்பம் கிடைக்கல இந்த கும்பாபிஷேகத்தை காண்றதுக்கு பெரும் பேராக கருதுறேன். அந்த வகையில் இந்த ஒரு மட்டுவில் கத்தரிக்க இந்த பண்டித்தளச்சி அம்மன் ரெண்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அன்றைக்கு இந்த மட்டுவில் கத்தரிக்காய்க்கு மருந்து அடிக்கிற மாட்டினோம்னு நினைக்கிறேன். இந்த வெளியில் இருக்குது
இப்போ குறிப்பாக இந்த ஈழத்தில் இருக்கக்கூடிய கண்ணகி அம்மனுடைய ஆலயங்களுடைய பெயர்கள் மாற்றப்பட்டு இல்லாட்டி அந்த வழிபாடுகள் மாற்றப்பட்டு மறைக்கப்பட்டு கொண்டிருக்குது. அதுக்குரிய காரணம் என்னவா இருக்கும்? அதுக்குரிய காரணம் கண்ணக வழிபாடு கிழக்கு இலங்கையில் பிரசித்தி பெற்றிருக்கு. மரபு வழியில் வழிபாடுகள் அங்கே இடம்பெற்று வருது. இன்றைக்கு கண்ணகை கூத்து அந்த இதுகள் மரபு வழியில் சிங்கள மக்களுக்கு இடையிலும் அந்த வழிபாடு இருக்கு. அப்படியே சிங்கள மக்களுக்கு இடையிலும் ஒரு வழிபாடு இருக்குது. சிங்கள மக்கள் சைவ சமயம் பௌத்த சமயத்துக்கு ஒரு பிணைந்த ஒரு செயல்பாடாக இந்த கண்ணக வழிபாடு அக்காலத்தில் காணப்பட்டிருக்குது. அது படிப்படியாக இப்போ கண்ணகி அம்மன் ஆலயங்கள், ராஜராஜேஸ்வரி அம்மன், புவனேஸ்வரி அம்பாளென பேர் மாற்றங்கள் இடம்பெற்று மரபு வழிபாட்டு முறைகள் இல்லாதொழிக்கப்பட்டு எங்களுடைய ஆகம விதியில் உள்ளடக்கி மகோற்சவங்களாக மாற்றமடைந்து வருகிறது. கண்ணகி அம்மன் ஆலயங்கள் அநேகமாக மரபு வழி கரகம், காவடிகள், பொங்கல்கள், வரவுகள் அந்த வழிபாடு இடம்பெற்றது. பொங்கல்லாம் மிக மிக முக்கியம். அந்த வகையில் இந்த கண்ணகி அம்மன் அருகில் கோயில் குளம் பக்கத்தில் காணப்படுது. பிரபலமான புராதன குளம் கேணி. அந்த வகையில் இந்த கேணியோட அமைந்த குளம் காணப்படுது. பரந்த வீதி தென்மராட்சி பரந்த வெளியில் காணப்படுது. சிறப்பு வாய்ந்த ஆலயம் வரலாற்று சிறப்போடு இருக்கு. இதை இப்படியே போனா சரி. அப்படியாக நீங்கள் இங்கே பார்க்கக்கூடியமாக இருக்கும் இந்த கும்பாபிஷேகத்துக்குரிய நேரம் நெருங்கி கொண்டிருக்கு. அதில் பூஜைகள் எல்லாமே வெகு விரைவாக இடம்பெற்று கொண்டிருக்கு, பார்க்கக்கூடியமாக இருக்குது. குறிப்பாக இந்த ஆலயம் ஒரு தனியார் ஆலயம், ஒரு தனி முதலாளி இல்லாட்டி ஒரு தனி குடும்பத்தாருக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய ஒரு ஆலயம். மிகச்சிறப்பு வாய்ந்த வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஆலயம். தன்னுடைய பக்தனுடைய வேண்டுதலுக்காக ஒரு பசுவை புதைத்த இடத்துல அந்த பசு பன்றியாக மாற்றம் பெற்று, பன்றியினுடைய தலையாக மாற்றம் பெற்று பக்தனை காப்பாற்றி இருக்கக்கூடிய இல்லாட்டி அப்படியாக அருள் செய்திருக்கக்கூடிய அம்பாள் மிகவும் புதுமையான ஒரு அம்பாள். கண்ணகி அம்மனுடைய ஆரம்ப காலத்தில் வழிபாடுகள் இருந்து வந்தாலும் பின்னைய காலங்களில் மாற்றம் பெற்றிருக்குது. அது தொடர்பாக எனக்கு சரியான தகவல்கள் தெரியாது. இது தெரிஞ்சவர்கள் அறிஞ்சவர்கள் எல்லாருமே சொல்லக்கூடியது பன்றித்தலைச்சி கண்ணகி அம்மன் என்று தான் சொல்லுவார்கள். அப்படியாக இப்பொழுதும் பன்றித்தலைச்சி அம்மன் என்று சொல்லுகிறார்கள். ஒரு சில மாற்றங்கள் காலப்போக்கில் கொண்டு தான் இருக்குது. சில எங்களுடைய இந்த மரபு ரீதியான வழிபாடுகள் மறைக்கப்பட்டு கொண்டிருக்கு, அல்லாட்டி அவை தவிர்க்கப்பட்டு கொண்டிருக்குது. அப்படியாக சில மாற்றங்கள் இடம்பெற்று கொண்டு இருக்குது. அப்படி இன்றைய நாள் இடம்பெறக்கூடிய இந்த சிறப்பு வாய்ந்த கும்பாபிஷேகம் தொடர்பான காட்சியில் நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அங்கே பிரதானமான அம்பாளினுடைய கும்பத்திற்கான பூஜைகள் இப்பொழுது இங்கே ஆரம்பமாகுது. அங்கே அம்பாளுடைய கும்பத்திற்குரிய பிரதானமான பூஜைகள் இடம்பெற்றது பார்த்துருப்பீங்க. இப்பொழுது சிவாச்சாரியார்கள் இந்த யாகசாலையை வலம் இந்த கும்பங்கள் இருக்கக்கூடிய இடத்த வலம் அந்த பூக்களை தூவி இங்கே வழிபாடுகளை மேற்கொள்வார்கள். அந்த காட்சியை பார்க்குறீங்க. எந்தெந்த சிவாச்சாரியார்கள் இங்கே இந்த கும்பாபிஷேக கிரியைகளிலே பங்கு கொண்டிருக்கார்கள் நீங்கள் பார்க்க முடியுமா இருக்கும். மங்கள வைபவம் ஆரம்பிக்கின்றது. இங்கே கூறியிருக்கின்ற அத்தனை அடியார்களும் மண்டபத்தை தாண்டி வெளியே நிலங்கள் இப்பொழுது ராஜகோபுரங்களுக்கும் மலைக்கோபுரங்களுக்கும் சமகாரத்திலே கும்பாபிஷேகம் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து உள்பிரகாரத்திலே மூலஸ்தான கோவில் வலம் மூலஸ்தானங்கள் உள்பிரகார கோவில்கள் அபிஷேகம் நடைபெற்று அதன் பின்னராக விநாயகர், அம்பிகை, முருகன் கும்பங்கள் 2ஆம் தேதி பிரதட்சணமாக மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. எனவே அடியார்கள் அதற்கேற்ப ஒத்துழைத்து இடைஞ்சல் இல்லாமல் இடத்தை சரி செய்து அதற்கேற்ப நின்று உதவுமாறு அன்போடு கண்டுகொள்கிறோம்.
அம்பாளினுடைய கோபுரம் மற்றும் அருகில் இருக்கக்கூடிய மணி கோபுரங்கள் இரண்டுக்குமான கும்பாபிஷேகம் இப்பொழுது இடம்பெறப் போகின்றது. நிறைந்த அடியவர்கள் காலை பொழுதில் அம்பாளுடைய சன்னிதானத்துக்கு முன்னாலே திரண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறீங்க. நேற்றைய நாள் அதுக்கு முந்தைய நாளில் கூட எண்ணெய் காப்புக்கு அதிகளவானவர்களை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. மிக கம்பீரமாக காட்சி தரக்கூடிய அம்பாளினுடைய இந்த கோபுரத்திற்குரிய அபிஷேகம் இப்பொழுது இடம்பெறப் போகின்றது. அங்கே சிவாச்சாரியார்கள் மேலே செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க. கும்பமும் அங்கே கீழே இருந்து மேலே எடுத்து செல்லப்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்னும் சிறிது நேரத்தில் இந்த அம்பாளுடைய கோபுரத்திற்குரிய அபிஷேகம் இடம்பெறும் பொழுது இந்த காட்சியில் வந்து நீங்கள் பார்க்கலாம். மிக ரம்மியமான இந்த காலை பொழுதில் வந்து அற்புதமான ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியான அந்த புதிய வர்ணம் திட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆலயம் வந்து மிக ஒரு மனதுக்கு மகிழ்ச்சியை தருது இந்த காட்சியை வந்து பார்க்கல. ஏன்னா இவ்வளவு நாளாக நான் முன்னே சொன்னது மாதிரி இந்த கோபுரத்தினுடைய அழகை வந்து நாங்கள் பார்க்க முடியாமல் இருந்தது, வேலைகள் நடந்து கொண்டிருந்தபடியால் இன்றைக்கு அந்த அழகை வந்து ரசிக்கிறோம். கோபுர கலசத்தில் நீர் ஊட்டைகள் அங்கே நீங்கள் பார்க்கலாம். அங்கேயும் நின்ற ஒரு பெண் வந்து அந்த கோபுரத்தை நோக்கி தலையில் அடித்து கொண்டு அப்படி அங்கே ஓடி செல்கிற அந்த காட்சியை பார்க்கலாம். ஒரு பெரிய அளவிலான சத்தம் போட்டால் நின்றாக்களே பயப்படக்கூடிய அளவில் அப்படியாக அங்கே ராஜ கோபுரத்துக்குரிய அந்த அம்பாளுடைய கோபுரத்துக்குரிய அபிஷேகம் இடம்பெற்றிருக்கு. தீபாராதனை காட்டக்கூடிய அந்த காட்சியை வந்து நீங்கள் பார்க்கலாம். இருக்கிறார்கள். தவிழ்நாதஸ்வரம் முழங்க இப்பொழுது அம்பாளுடைய கோபுரங்களுக்குரிய கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சிருக்கு. கோபுரம் மற்றும் மணிக்கோபுரத்துக்குரிய கும்பாபிஷேகங்கள் நடந்து முடிஞ்சிருக்கு. இப்பொழுது ஆலயத்தினுடைய உள்ளே இருக்கக்கூடிய கும்பங்கள் வந்து வெளியே எடுத்து வரப்பட போகின்றன. அதாவது ஆலயத்துக்கு உள்ளே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த யாகசாலையில் இருக்கக்கூடிய கும்பங்கள் அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரிக்கும் வெளியே எடுத்து வரப்படுகின்றன. அதோடு சேர்த்து அம்பாளினுடைய பிரதானமான கும்பமும் சேர்ந்து ஆலயத்தினுடைய வெளிவீதி பகுதி, இரண்டாம் வீதி, அதாவது உள்வீதி அல்ல வெளிவீதி பகுதியை விளம்பெறுவதற்காக இப்பொழுது செல்ல போகிறார்கள். நீங்கள் தொடர்ந்து அந்த காட்சியில் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அம்பாளுடைய பிரதானமான கும்பம் அங்கே யாகசாலையில் இருந்து எடுத்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க. அங்கே சிவாச்சாரியார், பிரதானமான சிவாச்சாரியார் கொண்டு வந்து அங்கே இன்னமொரு சிவாச்சாரியாரனுடைய சிரசுகளிலே வைத்து இப்பொழுது இந்த கும்பம் வந்து ஆலயத்தினுடைய வெளிவீதி பகுதியை விளம்பர போகின்றது. இங்கே இந்த கும்பத்தில் தான் இப்பொழுது அம்பாள் எழுந்தருள் இருக்கிறாள். அதாவது அம்பாளுக்குரிய அந்த கிரியைகள், செய்ய வேண்டிய பூஜைகள் எல்லாமே செய்து இந்த கும்ப நீரிலே அம்பாள் எழுந்தருளி செய்து அங்கே மூலஸ்தானத்திலே காட்சி தரக்கூடிய அம்பாளை சென்றடையும் பொழுது இந்த கும்ப நீரானது அங்கே அம்பாள் சக்தி உடையவளாக மாறுவாள்.
அதுக்காக தான் இந்த கும்பாபிஷேகத்துக்குரிய கிரியைகள் எல்லாமே செய்யப்பட்டு அந்த ஹோமங்கள் வளர்க்கப்பட்டு ஒவ்வொரு விஷயத்துலேயும் வந்து ஒவ்வொரு விஷயங்கள் அடங்கி இருக்குது உள்ளுக்கு. அது எல்லாமே இந்த காணொலியில் வந்து சொல்ல முடியாது. பலரும் வந்து அறிந்திருப்பீர்கள் என்னென்ன விஷயம் எல்லாமே நடக்குதுன்னு. அப்போ இப்படியாக இப்பொழுது அங்கே சிரசிலே சுமந்து செல்லக்கூடிய அந்த கும்ப நீரானது ஆலய மூலஸ்தானத்தில் சென்று அம்பாளை சேரும் பொழுது அம்பாள் ஒரு சக்தியுடையவளாக மாறி மீண்டும் வந்து புதுப்பொழிவுடன் அம்பாள் வந்து அருள் பாலிப்பாள் என்பது வந்து ஒரு சிறப்பு. அப்படியாக அம்பாளுடைய கும்பங்கள் வந்து வெளிவீதி பகுதியை விளம் வந்து கொண்டிருக்கும் பொழுது வெளியால் இருக்கக்கூடிய கலசங்கள், அதாவது அங்கே நீங்கள் பார்க்கலாம் வசந்த மண்டபத்திலே இருக்கக்கூடிய வசந்த மண்டபத்தினுடைய கலசங்களுக்குரிய அபிஷேகங்களும் வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது. வெளிவீதியை விளம் வந்து ஆலயத்துக்குள்ளே கும்பங்கள் செல்ல போகணும். அதற்கு முன்னர் ஆலயத்தினுடைய முன்றல் பகுதியில் வந்து ஒரு சிறப்பு பூஜை இடம்பெறும். இங்கே மலர்கள் தூவார்கள், சிறப்பாக பூஜைகள் இடம்பெறும், தீபாராதனை காட்டப்படும், ஆலாத்தி எடுப்பார்கள். அந்த காட்சியிலும் வந்து நீங்கள் பார்க்கலாம். வாயில் பகுதியிலும் அம்பாளுக்குரிய சிறப்பு பூஜைகளை நிறைவு செய்தோம், கும்பங்களுக்குரிய பூஜைகளை நிறைவு செய்தோம். இப்பொழுது ஆலயத்தினுடைய உட்பகுதிக்கு கும்பங்கள் எடுத்துச் செல்லப்பட போகணும். அதுக்கு முன்னர் ஆலயத்தினுடைய முன்பகுதியில் இருக்கக்கூடிய துவாரபாலகர் இருவர்களுக்குமான அபிஷேகம் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து இந்த வாயில் கதவு திறக்கப்பட்டு அம்பாளுடைய கும்பங்கள் வந்து ஆலயத்திற்கு உள்ளே எடுத்துச் செல்லப்படும். அந்த காட்சியில் பார்க்க போறீங்க. நிறைந்த மக்கள் ஆயிரக்கணக்கானோர் இந்த கும்பாபிஷேகத்தை காண்பதற்காக இங்கே திரண்டிருக்கிறார்கள். ஆலயத்துக்குள்ளே முண்டி எடுத்து சென்று இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க. அப்படியாக ஆலயத்துக்குள்ளே அங்கே அம்பாளுடைய அந்த பலிப்பீடம், நந்தி போன்றவருக்கான அபிஷேகம் வந்து இடம்பெறக்கூடிய அந்த காட்சிகளை வந்து பார்க்கலாம். நிறைந்த அடியவர்கள் ஆலயத்தினுடைய கோபுர வாயில் வரை இங்கே திரண்டு நிற்கிறதை நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும்.
அம்பாளுடைய இந்த கும்பாபிஷேக காட்சியை காண்பதற்காக 12 வருடங்களுக்கு ஒரு முறை இடம்பெறக்கூடிய இந்த சிறப்பான நிகழ்வு, சிறப்பான காட்சி நாங்கள் எங்களோட வாழ்நாளிலே ஒரு சில கும்பாபிஷேகங்களை தான் பார்க்கலாம். குறிப்பாக குறைந்தது ஒரு ஆலயத்தில் நாங்கள் 5 கும்பாபிஷேகம் 4 அல்லது 5 கும்பாபிஷேகங்களை வந்து பார்க்கக்கூடியமாக இருக்கும். அப்படித்தான் இது ஒரு வறிய சந்தர்ப்பமாக நிறைந்த அடியவர்கள் இன்றைய நாளில் இங்கே திரண்டிருக்கிறார்கள். அங்கே நீங்கள் பார்க்கலாம், மூலஸ்தானத்திலே அம்பாள் மிக பொலிவாக காட்சி தருகிறார். ஒரு நளினமான அவருடைய கை அசைவு, நான் நேரிலே கிட்ட சென்று நேரிலே பார்க்கும் பொழுது மெய்சிலிருக்கும் அந்த அம்பாளினுடைய நளினமாக நிற்கக்கூடிய அந்த தோற்றம் தவிழ்நாதஸ்வரம் முழங்க அங்கே அம்பாளுக்கு பிரதானமான கும்பங்கள் அம்பாளுக்கு அருகிலே கொண்டு வைக்கப்பட்டு இப்பொழுது அம்பாளுக்கு அங்கே பூஜைகள் இடம்பெற்று கொண்டிருக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். தொடர்ந்து இடம்பெறக்கூடிய அந்த கும்பாபிஷேக காட்சியில் நீங்கள் பார்க்கலாம். முடிந்த அளவுக்கு இந்த காணொலியை நான் பதிவிட்டிருக்கிறேன். ஏனென்றால் உள்ளுக்குள்ள காணொலி எடுப்பதற்கு அனுமதி இல்லை. கோபுர வாயிலுக்கு முன்னாலே நின்று தான் முடிந்த அளவுக்கு ஃபோனில் இருக்கக்கூடிய அங்கே நீங்கள் அம்பாளுக்கு மாலை சாத்தக்கூடிய அந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த மாலை அம்பாளுக்கு தற்போது சாற்றக்கூடிய அந்த காட்சியை பார்க்கலாம். தொடர்ந்து நீங்கள் இந்த அபிஷேகம் இடம்பெறக்கூடிய அந்த காட்சியிலையும் பார்க்கலாம். முடிந்த அளவிற்கு காண்பித்திருக்கிறேன். ஆனால் மிக தெளிவாக இல்லாட்டி ஓரளவுக்கு தெளிவாக நீங்கள் இந்த காட்சியிலையும் வந்து பார்க்கலாம். அம்பாளுடைய அந்த மகா அபிஷேகம் அம்பாளுக்குரிய அந்த அபிஷேக காட்சியை வந்து பார்த்துருப்பீங்கள். ஓரளவுக்கு முடிந்த அளவு காட்சிப்படுத்தியிருக்கிறேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வழிபட்டுக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நேரில் பார்க்காதவர்களுக்கு காணொலியூடாக பார்க்கறதுக்குரிய ஒரு சந்தர்ப்பம். அங்கே இன்னும் அம்பாளுக்கு அபிஷேகம் இடம்பெற்று கொண்டு தான் இருக்குது. அப்படியாக நிறைந்த அடியவர்கள் பார்த்து மிக அற்புதமாக அம்பாளினுடைய இந்த கும்பாபிஷேகம் வந்து சிறப்பாக இடம்பெற்றிருக்குது. அம்பாளை தரிசித்துட்டு கொள்ளுங்க. மேலே இருக்கக்கூடிய அம்பாள் அப்படித்தான் அங்கே மூலஸ்தானத்திலே வந்து காட்சி கொடுக்குறார். மிக பொலிவாக வர்ணங்கள் திட்டப்பட்டு அழகான ஒரு ஆலயம். முடிந்தவர்கள் நேரில் வந்து அம்பாளுடைய தரிசனத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அப்படியாக இன்றைய நாள் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த காட்சிகளை வந்து பதிவேற்றிருக்கிறேன். மிக சக்தி வாய்ந்த ஒரு அம்மன். நீங்கள் என்னத்தை நினைச்சு வேண்டுறீங்களோ அவள் அதற்குரிய பதிலை வந்து தருவா. வேண்டுதல் நம்பிக்கைகள் இருந்தால் அதற்குரிய பதில் கிடைக்கும். அப்படியாகத்தான் நீங்களே வடக்கு பக்கத்தில் தெற்கு பக்கத்தில் நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். அம்பாளுக்கு வந்து அபிஷேகம் இடம்பெறுது. தெற்கு புறத்திலே காட்சி தரக்கூடிய அம்பாளுக்குரிய அபிஷேகங்கள் இடம்பெறுது. அப்படியாக இந்த காணொலியில் வந்து நடைபெற்ற விஷயங்களை வந்து முடிந்த அளவுக்கு உங்களை காட்சிப்படுத்தியிருக்கேன். பார்வையிட்டு உங்களுக்கு நன்றி. இது தொடர்பான கருத்துக்களை தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.